ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு விஐபி வந்து குக்கீஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த விஐபி யார் அப்படின்னா, நீங்களே பாருங்கள், அனுமோகன் சார். சார், நீங்கள் எத்தனை பேர் படையப்பா படம் பார்த்தீங்க? அதில் ஒரு சூப்பரான காமெடி வரும். அந்த புத்துக்குள்ளே எப்படி கையை விட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும் இல்லையா? அந்த காமெடி நடித்தவர். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க என்னென்ன குக்கீஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி, ராயல் வீட்நட், அப்புறம் ஜீரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகி. ஸோ நம்ம இந்த ஆர்டர் வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து மிஸ்ஸஸ் அனுமோகன் மேடமுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, நம்ம சேனலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேடம், இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இவ்வளோ அழகான நல்ல மக்களை நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ அவங்க இதை வந்து பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஹெல்த்தியான ஹோம்மேட் குக்கீஸ் வேணும்னா எனக்கு ஆர்டர் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அவங்க ரெடி பண்ணி உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். விவான் ஒரு புது டாய் வாங்கியிருக்கான் இல்லை விவான்? என்ன பண்ணுது அந்த டாய்? இங்கே பாருங்க, புகை வருதுடா. என்ன பண்ணார்ல அதில்? என்ன பண்ணுற? எதை ப்ரெஸ் பண்ணுற? அதை ப்ரெஸ் பண்ணுறியா? பண்ணு. புகை வருதுடா. இது அம்மா நம்ம காட்டலாம், ஆண்டிக்கெலாம் காட்டலாம். கிளிக் பண்ணு. சூப்பர்ரா விவானு. இந்த ஓட் யார் வாங்கி கொடுத்தா? அப்பாவா? இந்த செம்மையாக காற்று வருதுடா. போட்டு போட்டு விவான் குட்டிக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சத்து மாவு கஞ்சி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இதே நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், குக்கீஸ் நம்பருக்கே நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி குழந்தைங்க ரொம்ப வந்து விரும்பியும் சாப்பிட்றாங்க. ஸோ இதில் தான் நம்ம குக்கீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹைஜீனிக்கான முறையில் தான் பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ, அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் கொஞ்சம் பழைய கிளிப்பிங், ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்தது. வீடு எவ்வளோ கிளம்ஸியாக இருக்குது பாருங்கள். நான் வந்து முதல்லலாம் எனக்கு வீட்டில் சின்னதாக குப்பை வந்தாலே தூக்கமே வராது, உடனே க்ளீன் பண்ணணும் அது அப்படின்னு நினைப்பேன். பட் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகுதுல்ல. அதில் வந்து இந்த சுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது சுத்தமாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் வீடு வந்து குழந்தைங்க இந்த ஸ்டேஜ் ஒரு 3 வயசு வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறப்போ நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் பசங்க ஏதாவது குப்பை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் பயங்கர டென்ஷன் ஆகிடும்ல. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் அதை கூலாக ஹேண்டில் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். அது நான் நிறைய விஷயம் வந்து நான் ரேவன் டைம்லேயே கற்றுக்கிட்டேன். ஸோ அவ்வளோ சுத்தம், கீழே குப்பை பார்த்தாலே வந்து கோவம் வரும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி போய் பரவாயில்ல, குழந்தைய நல்லா சந்தோஷமாக விளையாடட்டும், அதுக்கப்புறம் நம்ம தூங்குறப்ப க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு. உங்கள் வீட்லேயும் டாட்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கோவப்படாமல் பொறுமையாக அந்த ஹேண்டில் பண்ண பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் கோவம் வரும், அது ஆப்வியஸாக வரதான் செய்யும். நம்ம வீடு இப்போ தானே க்ளீன் பண்ணணும், திருப்பி குப்பை போகிறாங்களே அப்படின்ட்டு என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப கோவம் வரும். பட் எனக்கு விவான் குட்டி பிறந்ததுக்கப்புறம் நிறைய பொறுமைன்றது வர ஆரம்பிச்சது. நிறைய விஷயத்தில் வந்து கோவம் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியாச்சுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதை ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ கிளம்ஸியாக இருக்கே அப்படின்னு நம்ம பார்த்தா குழந்தைங்க வந்து விளையாட முடியாது. அப்புறம் அவங்க ஒன்று எடுக்க பயப்படுவாங்க, அம்மா திட்டுறாங்க, அப்பா கத்துறாங்கன்ட்டு. ஸோ ஃப்ரீயாக அவங்க விளையாட முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், அவனே க்ளீன் பண்ணுறானா. ஸோ அவனுக்கே தெரியுது நம்ம குப்பை போட்டிருக்கோம், நம்மளே க்ளீன் பண்ண சொல்லி எங்கள் பாட்டிக்கிட்ட முறம் கேட்டு எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணுறான் பாருங்கள். ஸோ இதெல்லாமே பிள்ளைங்க தானாகவே கற்றுப்பாங்க. ஸோ நீங்கள் டென்ஷனாக ஆக வேண்டாம். அண்ட் அவங்க வளர கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே கற்றுப்பாங்க இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விவான் குட்டிக்கு பகலில் டைப்பர் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன். நான் வந்து கீழே பேக்கிங் போயிட்டேன் அப்படின்னா அடிக்கடிக்கு சூச்சோ வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது பாருங்கள். பாவம் ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் அள்ளிட்டான், திருப்பி கொட்டிட்டான். ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். திருப்பி எடுத்து எல்லாத்தையும் போடுவான். பார்க்கறதுக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்கும். குழந்தைங்க வந்து சின்ன இந்த குறும்பெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரசிக்கிற அந்த ஸ்டேஜ் இல்லையா. இந்த டைமில் நம்ம எப்படி வந்து கோவப்படுறது சொல்லுங்கள். ஸோ அதனால் நான் வந்து அவனுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா டைப்பர் ரேஷ் க்ரீம் கண்டிப்பாக போடுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா கைட்டி விட்டுருவேன். இப்போ நான் இல்லை, எங்கள் மாமியார் இருக்காங்க, இல்லை ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறாங்கன்னா அடிக்கடி குழந்தை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ கொஞ்சம் அவங்களுக்கும் அன்ஈஸியாக இருக்கும்னால நான் டைப்பர் போடுவேன். ஸோ அந்த டைமில் ரேஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த டைப்பர் ரேஷ் க்ரீம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது லவ்லா பிராண்டோட டைப்பர் ரேஷ் க்ரீமுங்க. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டட். ஸோ சேஃபாக இந்த பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். 0+ மந்த்லேருந்து யூஸ் பண்ணலாம், அதான் நியூ பார்ன்லேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து டைப்பர் மாத்திரச்ச ஒரு லேயர் மாதிரி அழகாக வந்து அந்த ரேஷஸுக்கு இடத்து மேலே தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைப்பர் போடுங்க. இதே நீங்கள் வந்து ஒரு டைமும் நீங்கள் டைப்பர் வந்து சேஞ்ச் பண்ணப்போ ரிப்பீட் பண்ணுங்கள், சரியா? ஸோ கண்டிப்பாக ரேஷஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் அமேசானில் இருக்குது, லவ்லா வெப்சைட்லேயும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ராவல் ஃப்ரெண்ட்லி மாதிரி அழகாக நீங்கள் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடை பார்த்துடலாம். நிறைய பேர் அக்கா அவங்க ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி ஒரு எம்டி டூர் போட்டிருக்கேன். பட் இப்போ திங்ஸ் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா. அதனால் ஒரு சின்னதாக ஒரு டூர் மாதிரி பார்க்கலாம். குட்டியை தான் வெல்கம் பண்ணுறாரு. ஸோ அவரை வந்து கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே வந்து பயங்கர காற்றடிக்குது எங்கள் வீட்டில். அது ஒரு என்னென்னா பாருங்கள், இப்போ விட்டுட்டேன்னா தானாக சாத்திக்கும். அவ்வளோ வெயிட்டான டோரே போய் தானாக சாத்திக்கும்னா பாருங்களேன். ஸோ அவ்வளோ காற்றடிக்குங்க. அதை கொஞ்சம் பார்த்து இருக்கணும். பிள்ளையை ஓப்பன் பண்ணவே விட மாட்டேனாங்க. ஸோ எங்கள் என்ட்ரன்ஸ் ரைட் சைடில் அழகாக
அழகாக வந்து பார்த்திங்கன்னா மயில இருக்க மாதிரிலாம் வந்து வால்பேப்பர் வச்சு நல்லா சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இவானோட திங்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவன் வந்து பீஸ்ஃபுல்லாக விளையாடுறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அவன் அதை கலைச்சி போட்டுட்டு ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு அவன் படுத்துருவான். அப்புறம் நாங்கள் அதை க்ளீன் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த ட்ராலி இந்த சறுக்கு முறை எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டோம். ஸோ அவங்க வேணுன்றப்ப எடுத்து அவன் விளையாடுறதுக்கு. ஸோ வாசலுக்கு நேராக பார்த்திங்கன்னா மீன் தொட்டி வச்சுருக்கோம். அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாசலுக்கு நேராக மீன் தொட்டி வச்சோம் அப்படின்னா கண் திருஷ்டி படாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் அப்படி வைக்கல. எங்களுக்கு அந்த இடம் அமைஞ்சிருச்சு அதனால வச்சுருக்கோம். இங்கே ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா லிவிங் ஏரியாவுக்கும் டைனிங் ஏரியாவுக்கும் நடுவில் சின்ன பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டட் ஹவுஸ் தான், இது என்னோட ஓன் ஹவுஸ் கிடையாது. ஸோ வாடகை வீடு தான். ஸோ மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு என்ட்ரன்ஸில் வந்து நமக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது. அது மாமியாரோட ரூம் இது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சைட் டேபிள், அதே மாதிரி நம்மளோட கவுச்செல்லாம் அங்கே போட்டு வச்சுருக்கோம். இந்த கவுச் வந்து நான் பாடி சரவணாவில் தாங்க வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வீடு ஃபுல்லாக விமான் குட்டியோட டாய்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து அடுத்தடுத்து பார்த்துட்டே வருவீங்க. ஆண் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க எந்த குழந்தை இருந்தாலும் அவங்க டாய்ஸ் வீடு ஃபுல்லாக அங்கங்கே பாத்ரூம்லேருந்து என்ன சொல்கிறது பெட்ரூம்லேருந்து எல்லா இடத்துல இருக்கும். இங்கே ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ ஹேங் பண்ணியிருக்கோம். கீழ் வீட்டில் எங்களோட ஃபுல் வாலே வச்சுருந்தோம். பட் இப்போ இங்கே மட்டும் ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஹால்லேருந்து பால்கனிக்கு வந்து போகிற வழி. அதே மாதிரி இந்த டிவி யூனிட்டும் நம்ம பாடியில் தான் வாங்கியிருந்தோம். அது கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தோம். நம்ம டிவி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கி நம்ம அழகாக வந்து செட் பண்ணிக்கலாம். திங்ஸ் எல்லாத்தையும் மேலே வச்சுருக்கேன் பாருங்கள். கீழே வச்சது எல்லாத்தையும் எடுத்துடுறான். ஸோ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா வீடு இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு என் வீடு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். ஸோ மியூசியம் மாதிரி இல்லாமல் ப்ராக்டிக்கலாக என் வீடு எப்படி இருக்குன்னு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். ஸோ இந்த இடம் என்னோடய ஃபேவரட்டான இடம். ஸோ நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்னோடய ஊஞ்சல் வந்து இங்கே இருக்குது. ரொம்ப ரொம்ப ஆசையாக வாங்கின ஒரு ஊஞ்சல் இது. கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் அது பார்க்குறச்சவே ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு விஞ்சிம்னி மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இது ஷிர்டியில் வாங்கிட்டு வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அதாவது ஊஞ்சல் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் தான் வாங்கினோம். ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பேன் 16,000 இல்லை 17,000 சரியாக ஞாபகம் இல்லைங்க. பட் ரொம்ப நல்லாயிருக்கு. அப் டு 200 kg சொல்லி உங்களுக்கு தாங்குது. அதுக்கு மேலே வந்து சீட் கவர் மாற்றி வர போட்டிருக்கேன். இங்கேருந்து வியூ செம்மையாக இருக்கும். எப்படி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். எட்டி கொஞ்சம் கீழே பார்த்தோன்னா கிருகிருன்னு தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். அதனால் மோஸ்ட்லி கீழெல்லாம் பார்க்கறது கிடையாது. பட் எனக்கு இந்த ஒரு லாங் வியூ அந்த ஹை வியூ ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதே மாதிரி மழை பெய்கிற டைமில் உட்காந்து காஃபி குடித்தா செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க திருப்பி உள்ளே போயிடலாம். இந்த ஹால்லேருந்து அப்படியே ரைட் எடுத்தோம் அப்படின்னா டைனிங் ஏரியா வருங்க. அதே மாதிரி என்னோட டாய்ஸ் வைக்கிறதுக்கான சின்ன ஒரு ஆர்கனைசர் மாதிரி வச்சுருக்கேன். நான் அப்பப்போ எடுத்து பொறிக்க அதில் வச்சுருவேன். சைடில் ஃப்ரிட்ஜ் அண்ட் சாமி மண்டபம் இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி டைனிங் டேபிள் இங்கே இருந்தது. இந்த மேக்னெட்ஸ் எல்லாமே நான் யூரோப் ட்ரிப் போனப்போ ஒரு ஊருக்கு போனப்போ ஒன்று வாங்கினது. இட்டாலியில், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாலண்டில், அப்புறம் ஜெர்மனிலன்னு சொல்லிட்டு அவ்வளோ மெமரிஸ் இந்த மேக்னெட்ஸில் இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு பிடிச்சதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கும் இல்லையா. ஸோ அதை ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம வீடாக இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி தான் நான் அமைச்சிருக்கேன். அண்ட் இந்த பூஜை மண்டபம் இப்போ ரீசெண்ட் டைமில் தான் நம்ம கீழே இருந்து மேலே கொஞ்சம் வந்து அதை ஆல்டர் பண்ணி கொண்டு வந்தோம். கீழ் போர்ஷன் மட்டும் ஹைட் கம்மி பண்ணி செம்மையாக செட் அடிச்சுங்க. ஆக்சுவலாக விவான் குட்டிக்கு ரொம்ப வந்து வாட்டமாக போயிடுச்சு. அப்பப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு விபூதி எடுத்து அவனுக்கு அவங்க பாட்டிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவனோட ஸ்பைடர்மேன் பொம்மைக்கெல்லாம் வச்சு விட்டு ஊதி வர விடுவார் அவர் பெரிய மனுஷன் மாதிரி. நீங்களே பாருங்கள். ஸ்பைடர்மேன் கப்பியா வச்சு பாட்டிக்கு அப்பப்பா பாட்டிக்கு வை வச்சுட்டு ஊத்துறாரு வேற அவரு. இந்த பூஜா மண்டபமோட வீடியோ நான் போட்டப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணது என்னென்னா, அக்கா கீழே விட மேலே இன்னும் சூப்பராக இருக்குக்கா, கரெக்டாக நீங்கள் வந்து அதை ஆல்டர் பண்ணிட்டீங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு பார்த்திங்கன்னா க்ராக்கரி யூனிட் மாதிரி அவங்களே அதாவது ஓனர்ஸை வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து நம்ம க்ராக்கரி யூனிட்டில் செட் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் வச்சாச்சு. அதே மாதிரி எல்லாத்துக்குமே சைல்ட் சேஃப் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஓப்பன் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்றதுனால எல்லாத்தையும் வந்து லாக் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இங்கேருந்து போகிற வழியில் லெஃப்ட்டில் ஒரு காமன் பாத்ரூம் இருக்கும். அண்ட் ரைட் சைடில் வந்து ரேவந்தோட ரூம் இருக்கும். ரேவந்த் ரூம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து மியூசியம் மாதிரி வீடை வச்சு உங்ககிட்ட காட்டல, ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கேன் என் வீடு அப்படின்ற மாதிரி தான் காட்டுறேன். ஒரு டீனேஜர் ரூம் எப்படி இருக்கும்னு காட்டுறேன். ஸோ எங்கள் துணியெல்லாம் மடித்து வச்சுருவேன். அவன் வந்து தான் அவனோட பீரோவில் அடிக்கணும்னு சொல்லி ஒரு ரூல் போட்டுருக்கோம். நாங்கள் அடுக்க மாட்டோம். துணி மடிச்சேன்னா கொடுக்குறோம், நீ அடிக்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அவன் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே எல்லாத்தையும் பார்த்துப்பான். அது மாதிரி இங்கே ஒரு பூஜை ரூம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து சாமி திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இந்த பிளேஸ் வந்து எனக்கும் ரொம்ப பிடிச்ச பிளேஸ். ரேவந்தோட அந்த குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாலும் இங்கே வந்து அந்த வீல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேரிங் வீல் மாதிரி இருந்துச்சு. கார் கேம்லாம் நாங்கள் ஹாப்பியாக சண்டே ஆனால் நாங்கள் 2 பேரும், நானும் ரேவந்த் 2 பேரும் நைட் டைமில் உட்காந்து விளையாடுவோம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க அந்த டைம். அதாவது பசங்க கூட சேர்ந்து நம்ம விளையாடுறப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அழகாக வந்து அவன் செட் பண்ணி வச்சுருக்கான். அதே மாதிரி சூப்பராக அவனே நெட்டை பார்த்து எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ எல்லாத்தையுமே அவனே செல்ஃபாகவே பார்த்துப்பான். எது வேணாலும் அவனே ரன் பண்ணிப்பான். ஸோ இங்கே ஒரு அழகான ஒரு வியூ கிடைக்கும் நம்மளுக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா கிச்சன், நீங்கள் கீழ் வீட்டில் கிச்சன் பார்த்துருக்கீங்களா, அதே சேம் பேட்டர்ன் தாங்க. அப்படியே அதை வேறு எதுவும் பெருசாக வந்து மாற்றம்
கிடையாது. பட் இங்கே என்ன கலர்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு மாறி இருக்குது. இங்கே லெஃப்ட்டில் வந்து ட்ராய்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் அதே மாதிரி சாப்பாடுலாம் பண்ணியாச்சு காலையிலே. நான் கீழே பேக்கிங் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டு மூடி வச்சுட்டு கிளம்பிடுவேன். வெறும் ஹோம் மேக்கராக மட்டும் இருந்தப்போ நிறைய டைம் இருந்தது. ஸோ நிறைய ஆர்கனைசேஷன் அது இதுன்னு பண்ணிக்கிட்டே இருப்பேன். பட் இப்போ சுத்தமாக டைம் கிடையாது. இருக்கிறதுல என்னென்ன பண்ண முடியுமோ அது பண்ணுறேன். இங்கே ஒரு யூட்டிலிட்டி ஏரியா இருக்குது. அண்ட் இங்கே தான் நாங்கள் வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். எனக்கு இந்த வீட்டில் பிடிச்சது என்னன்னா, இந்த வாஷிங் மிஷினுக்கு மேலே வந்து கபோர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து அந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி கேரி பேக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த ஒரு இடம் வந்து கொஞ்சம் பிடிச்ச ஒரு இடம்னு சொல்லலாம். அதே மாதிரி கீழே ஃபுல்லாக வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மொத்தமே பார்த்தீங்கன்னா நம்ம 3 BHK வீடு தான். அதே மாதிரி கீழே இருக்கிறது அப்படியே நம்மளுக்கு சேம் பேட்டர்ன் தான். மேலே புதுசாக ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி சேர் போட்டு வச்சுட்டாங்க. உட்காந்து வேலையை பார்த்தோம். இப்போ 3rd பெட்ரூமுக்கு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான். வித் அட்டாச்டு உங்களுக்கு டாய்லெட் இருக்கும். இந்த ஒரு குட்டி கபோர்டு வந்து இவான் குட்டி துணியெல்லாம் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஓனரே கபோர்ட்லாம் அழகாக நம்மளுக்கு வந்து வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நிறைய ஸ்பேஸ் இருந்தது உள்ளே, நிறைய வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே வந்து ஒரு கட்டிலும் அதே மாதிரி சேர் அண்ட் டேபிள் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே டைனிங் டேபிளும் இந்த கார்னரில் போட்டு வச்சுட்டோம். ஏன்னா இங்கே செம்ம காற்றடிக்கும். எனக்கு இந்த பிளேஸில் உட்காந்து ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அங்கே ஒரு ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு சில திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோ அது மாதிரி இவான் குட்டியோட ப்ளே மேட் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே பார்ப்பீங்க. அண்ட் இப்போ நம்மளோட மெயின் பெட்ரூம் போகலாம். என்னோட பெட்ரூம் காட்டுறேன். ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் போனோம் அப்படின்னா அழகான ஒரு வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த கதவு மேலே இங்கேயும் நம்ம வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி நடுவில் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபால் சீலிங்கில் வந்து ஒரு லேம்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. லைட் சூப்பராக இருக்கும். ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நிறைய வீடியோஸில் என்னோட இந்த பெட்ரூம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து அக்கா வால்பேப்பர் சூப்பராக இருக்குன்னு கேட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ இது வந்து மெயினான மாஸ்டர் பெட்ரூம். இது குட்டீஸ் வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலே அவங்களோட திங்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும் பாருங்கள். அவன் கார்லேருந்து ஒரு ரூமில் ஒன்று வச்சுப்பான், டெபாசிட் பண்ணிப்பான். புதுசாக எந்த பொருள் வந்தாலும் அதுலேயும் போட்டு வச்சுருவான். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க மொத்தம் 3 உங்களுக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஸ்டோர் மாதிரி கொடுத்து சூப்பராக இருக்கும். நல்ல வியூ இருக்கும், நல்ல காற்று செம்மையாக அடிக்குங்க. அதே மாதிரி இந்த வால்பேப்பர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த வால்பேப்பர், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வியூ அண்ட் அந்த பால்கனியில் உட்காந்து நம்ம மூஞ்சில் வரதுல ரொம்ப பிடிக்கும். விவானுக்கு வந்து பிடிச்ச மாதிரி அவனுக்கு அந்த பெட்ஸ்பெட்ஸ்லாம் போட்டு வைப்பேன். இந்த கேட் ரொம்ப பிடிக்கும்ட்டு நிறைய பேர் இந்த கேட் எங்கேக்கா வாங்கினீங்கன்னு கேட்டிங்க. இது வந்து ஆன்லைனில் தாங்க வாங்கினேன். ஸோ நீங்கள் கேட் பெட்ஷீட்னு போட்டாலே வரும். கிங் சைஸ் வந்து உங்களுக்கு இது ஃபுல்லாக எலாஸ்டிக் பெட்ஷீட். அது மாதிரி சைடில் ஒரு சின்னதாக உங்களுக்கு வந்து அந்த மிரர் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே ஏதோ திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். என்ன வச்சுருக்கேன்னு எனக்கே தெரில. ஸோ விவானுக்கு பயந்து போது எல்லாம் தூக்கி மேலே வச்சுருவோம். எது கீழே வச்சாலும் எடுத்து உடச்சிட்றான். ஃபஸ்ட்டு அவன் வந்து எடுப்பான், அப்புறம் உடைப்பான். அதனால எல்லாத்தையும் மேலே வச்சுட்டோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் காய போகிறதுக்கு ஃபுல்லாக ஸ்டாண்டெல்லாம் வச்சு துணி வந்து காய போகிறதுக்கு மாதிரி இந்த பால்கனி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே உட்கார மாட்டோம். மெயினாக துணி காய போகிறது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். செம்மையாக அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கெலாம் போட்டோம் அப்படின்னா 2 மணிக்கெலாம் காஞ்சிடும். அவ்வளோ வெயில் அடிக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் செம்ம காற்றடிக்கும். கதவை திறந்து வச்சோன்னா டப்பால் கதவெல்லாம் சாத்துற அளவுக்கு காற்றடிக்கும். அது ஆடி மாதத்தில் சொல்லவே வேணாம். ஓனர் சொல்லிட்டே போனார், ஆடி மாதத்தில் செம்ம காற்றடிக்கோங்க, தயவு செஞ்சு அந்த நடுவில் ஒரு கட்டமாக இருக்கும் அதை போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கதவு டப்பல் சாத்திக்கும், குழந்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே போனாங்க. இந்த கிரில் நம்ம போட்டோம். வந்ததுக்கு முன்னாடி நம்ம போட்டு நான் சேஃப்டிக்காக போட்டுட்டேன் நான் ஃபுல்லாகவே. ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அக்கா நீங்கள் ஹோம் டூர் பண்ணுங்கள், நீங்கள் வந்து வீடியோ செட் பண்ணது காட்டவே இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஓப்பனாக சொல்கிறேங்க, நான் முதல்லலாம் பயங்கரமாக அப்படியே பாஷாக அப்படி மியூசியம் மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். இப்போ அந்த மாதிரி என்ன சுத்தமாக இல்லை. வீடு பெருக்குனா போதும், வீடு தொடச்சா போதுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா விவான் குட்டியை வச்சுக்கிட்டு அதே மாதிரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு அண்ட் யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்து பண்ணுறச்ச நம்மளுக்கு கண்டிப்பாக டைம் கிடைக்கிறதே கிடையாது. அண்ட் இப்போ எனக்கு அந்த மைண்ட் செட்டும் மாறிடுச்சு. ஸோ ஆர்டிஃபிஷியலாக ரொம்ப வந்து பாஷன் திங்ஸ் தேவையில்லை, ப்ராக்டிக்கலாகவே இருந்துட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி திங்கிங் வர ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக டெய்லியுமே நீங்கள் டக்குன்னு வீட்டுக்கு வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. ஸோ நாளைக்கு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை.